கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோபுவின் புத்தகம் 16ஆம் அத்தியாயத்திலே 17வது வசனத்தில் வாசிக்கிறேன். என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படி ஆயிற்று. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பாடுகள், உபத்திரவங்கள் அல்லது அநீதிகளின் மத்தியிலே எங்களுக்கு துணை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், அநீதிகள் இதெல்லாம் நடந்த நேரத்திலும் அவரோடு கூட நீர் துணையாயிருந்தீர். யோபு தன்னுடைய நிலைமையை சொல்லும்போது, என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படி ஆயிற்று என்று சொல்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான மனிதனுடைய வாழ்க்கையிலும் அத்தனை பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் மத்தியில் தேவரீர் துணை நின்றது போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் துணையாக நின்று நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் அந்த உண்மையை அல்லது அந்த ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். தகப்பனே, பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இதை நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யோபுவினுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், அநீதியான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவன் அவரோடு கூட இருந்து நன்மை செய்கிறவராய், நீதி உள்ளவராய் காணப்பட்டார் என்று யோபுவினுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும்போது நாம் அறிந்து கொள்வோம். அந்த யோபுவை குறித்து முதலாவது ஒரு முகவரியோடு கூட இதற்கான வசனங்களை நாம் யோபுவின் புத்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். யோபு என்கிற வார்த்தை அதனுடைய அர்த்தமே என்னவென்றால் உபத்திரவப்பட்டவர் அல்லது பெர்சிக்யூட்டட் ஒன் என்று ஹீப்ரூவிலே நாம் அந்த ஐப் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யோபு என்று நாம் தமிழில் சொல்லும்போதே ஹீப்ரூவிலே ஐப் என்று நாம் வாசிக்கிறோம். அரபிக் மொழியிலே அதை வாசிக்கும்போது ரிப்பண்டன்ட் ஒன், அதாவது திருந்தியவர் அல்லது அவர் திரும்ப சுத்திகரிக்கப்பட்டவர் என்கிற அர்த்தத்திலே அரேபிக்கிலே அந்த யோபுவினுடைய வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரீக்கிலும் லாட்டினில் கூட ஐஓபி என்று தான் அந்த யோபுவை பற்றி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆய்வு என்று தான் நாம் அதை உச்சரிக்க முடியும். இப்படி இவருடைய அந்த யோபுவினுடைய புத்தகத்தை எழுதினவர் யார் என்பது நமக்கு உறுதியாக தெரியவில்லை. மோசே எழுதியிருக்கலாம் என்று சிலர் நம்புகிறார்கள். ஏனென்றால் அந்த ஊத்ஸ் தேசத்திலே யோபு வாழ்ந்ததாக யோபுவினுடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த ஊத்ஸ் தேசமும் அந்த மீதியானியருடைய தேசமும் அருகருகே இருந்ததான 2 தேசங்கள். அந்த மீதியான் தேசத்திலே தான் மோசே 40 வருடங்கள் சஞ்சரித்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த 2 தேசங்களும் அருகருகே இருந்தாலும் அவைகளுக்கு அருகே, குறிப்பாக ஏதோமுக்கு அருகே அல்லது சவக்கடலின் தென்கிழக்கே இந்த 2 தேசங்களும் காணப்பட்டதாக நமக்கு சரித்திரம் கூறுகிறது. இந்த நாளிலும் அந்த யோபு அவருடைய நீதியின் மத்தியிலே அல்லது அவருடைய உத்தமத்தின் மத்தியிலே அவர் பாடுகளை அனுபவித்தார் என்பதற்கு 2 வசனங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 14ஆம் வசனமும் 20வது வசனமும். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவில் இருந்தாலும் என்று சொல்லி அந்த யோபுவினுடைய முக்கியத்துவத்தை அவர் காட்டுகிறார். நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். அதாவது அவரவருடைய ஆத்மாவுக்கு அவரவர் உத்தரவாதம் செலுத்த வேண்டும் என்கிற அந்த கருத்தை ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் போது அதற்கு அவர் என்ன சொல்கிறார்? யோபுவும் தானியேலும் நோவாவும் இருந்தாலும் கூட இதுதான் நடக்கும் என்று சொல்லுகிறார். அவ்வளவு அந்த நோவாவினுடைய உத்தமத்திற்கும் தானியேலுடைய உத்தமத்திற்கும் இணையாக யோபுவினுடைய உத்தமத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார்.
புதிய ஏற்பாட்டிலும் அந்த யோபுவினுடைய உத்தமத்தை ஒரு வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அத்தியாயம் 11வது வசனத்திலே, இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எனவே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியானவரால் சாட்சியாக எழுதப்பட்ட ஒரு நபர்தான் யோபு. அந்த யோபு தன்னுடைய ஜெபத்திலே என்ன சொல்கிறார்? என் கைகள் சுத்தமாக இருக்கிறது, என் ஜெபம் பரிசுத்தமாக இருக்கிறது, ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் எனக்கு பாடுகள் வந்தது என்று அவர் அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். யோபுனுடைய வாழ்க்கை வரலாறை நாம் கொஞ்சம் அலசி பார்ப்போமே. ஆனால் யோபு ஆபிரகாம் வாழ்ந்த அந்த கோத்திர பிதாக்களின் காலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என்று வேதாகம பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அவர் ஒரு சரித்திர புருஷர், அதே நேரத்தில் அவர் ஒரு வேதாகம புருஷராகவும் காணப்படுகிறார். குறிப்பாக ஒரு 200 ஆண்டுகள் அவர் உயிரோடு கூட இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். யோபுவினுடைய புத்தகத்திலே உள்ள யோபுவினுடைய சம்பவங்கள் எல்லாம் 140 ஆண்டுகள். அந்த 140 ஆண்டுகளுக்கு பிறகு யோபு தன்னுடைய ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்று அதற்கு பிறகு ஒரு 60 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருக்கலாம் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் யோபுவினுடைய ஆஸ்தி, மிருக ஜீவன்கள், இவைகள் எல்லாவற்றையும் பற்றி அந்த யோபுவினுடைய புத்தகத்திலே விரிவாக எழுதியிருக்கிறபடியினாலே யோபுவும் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே அவர் வாழ்ந்திருக்கலாம் என்றும் அவர்கள் அந்த ஆதியாகமம் 11ஆம் 12ஆம் அத்தியாயங்களிலே வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே யோபுவினுடைய வாழ்க்கையும் ஆரம்பித்திருக்கலாம் அல்லது நடந்து கொண்டிருக்கலாம் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அந்த மத்திய கிழக்கு பகுதியிலே நான் ஏற்கனவே சொன்னது போல ஊஸ் என்னும் தேசத்திலே கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு செல்வந்தர் தான் யோபு. அவர் உத்தமர் என்றும் பொல்லாப்பிற்கு அவர் விலகுகிறவர் என்றும், அவர் தனது மனைவியோடு கூட 7 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகளோடு ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்தவர் என்று யோபுவினுடைய புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவங்களை யோபுவினுடைய புத்தகம் 1ஆம் அத்தியாயம் முதல் 3 வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் ஒரு உத்தமன் மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்தன் மாத்திரமல்ல, ஒரு செல்வ சீமான், ஒரு மிகுந்த ஆஸ்திகள் உள்ள ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழ்வது மிக அரிதான ஒரு காரியம். ஆனால் யோபு வாழ்ந்திருக்கிறார். உதாரணமாக யோபுவின் புத்தகம் 29ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், யோபு தன்னுடைய கால்களை நெய்யினால் கழுவினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த அளவிற்கு அவருக்கு செல்வம் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, வசதி இருந்தது. அவர் தேவனை ஆராதித்த ஒரு உத்தமன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த யோபுவினுடைய புத்தகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 17 தடவை யெகோவா என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆதியாகமத்திலே வரும்போது அந்த யெகோவா என்கிற பதம் பயன்படுத்தப்படுவதற்கு பதிலாக எல்ஷடாய் என்கிற பதம் அந்த பழைய ஏற்பாட்டிலே 31 தடவை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இந்த 2 பதங்களையும் வைத்து அவர்கள் கணக்கிடுவது என்னவென்றால், யோபுவினுடைய காலம் மோசேயினுடைய காலத்திற்கு முன்பான ஒரு காலம் என்றும், எனவேதான் மோசே யோபுவினுடைய வாழ்க்கையை கேள்விப்பட்டு இதை எழுதியிருக்கலாம் என்றும் சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அது இருக்கட்டும். இந்த முகவரையோடு கூட நான் யோபுவினுடைய குணாதிசயங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அவர் தேவனை ஆராதித்த ஒரு நீதிமான். அவர் எப்படி தேவனை ஆராதித்த ஒரு நீதிமான் என்று பார்ப்பீர்களேயானால், அவர் ஆராதிப்பது மாத்திரமல்ல, ஒருவேளை தன்னுடைய குமாரர்கள் அவர்கள் பாவம் செய்து தேவனை தூஷித்திருக்கலாம் என்று அவர் இருதயத்திலே எண்ணம் கொண்டு அதிகாலமே எழுந்து பிள்ளைகளின் லெக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தேவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பரிசுத்தவான். இவர் செல்வ சீமானும் கூட. பாருங்கள், அந்த செல்வ சீமானாய் வாழ்ந்த ஒரு மனிதன், அந்தஸ்தோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதன், வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் ஒருவேளை தேவனுடைய நாமத்தை தூஷித்திருப்பார்களோ என்று எண்ணி இவர் அதிகாலமே எழும்பி
அவர்களுடைய லெக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி ஆராதிக்கிற ஒரு மனிதன் என்று வாசிக்கிறோம். யோபு 1:21 அவர் இழப்பிலும் அநேக பாடுகளுக்கு மத்தியிலும் அவர் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதன். தேவனை அவர் தூஷிக்கவில்லை. அவருடைய மனைவி சொல்லுகிறார், நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாயிருப்பீரோ, தேவனை தூஷித்து கொண்டு உம்முடைய ஜீவனை விடும் என்று சொல்லும்போது, நிர்வாணியாய் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்தில் திரும்ப போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக ஆராதித்தார், தனக்காக ஆராதித்தார். அவர் தூஷிக்க சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்த போதும், தூஷிக்க ஏவின போதும் அவர் தன்னுடைய வாயினாலே குறை சொல்லவும் இல்லை. ஆண்டவரை துதிப்பதிலே, ஸ்தோத்தரிப்பதிலே அவர் உறுதியாக இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாடுகளிலும் இழப்பிலும் அத்தனை இழப்புகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்தபோதும் கூட அவர் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை என்று யோபுவின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 22வது வசனம் வாசிக்கிறது. 2ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தில் தான் அந்த மனைவி சொல்கிறார், உத்தமத்தில் உறுதியாயிருப்பீரோ, நீர் ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்து விட்டு உம்முடைய ஜீவனை விடும் என்று. அப்பொழுதும் அவர் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்று பார்க்கிறோம். யோபுவின் புத்தகம் 13ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தில் அதற்கு அவர் பதிலை சொல்லுகிறார். எப்படி சொல்கிறார்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். தமிழ் பைபிளில் ரூபகாரம் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், மெயின்டைன் பண்ணுவேன். நான் இதெல்லாம் இழப்பதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தேனோ அதே நிலையில் இந்த இழப்பிலும் நான் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுவேன் என்று அவருடைய அந்த மூல மொழிபெயர்ப்பு நமக்கு சொல்கிறது. யோபு 23:10 வரும்போது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பாக நான் பொன்னாக மாறுவேன் என்று ஒரு தரிசனத்தோடு கூட அவர் சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக யோபுனுடைய ஆராதனையை குறித்து நாம் பார்ப்போமேயானால், யோபு 19ஆம் அத்தியாயம் 25 27 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அவர் மேசியாவின் வருகையை அவர் எதிர்நோக்கி இருந்ததான ஒரு மனிதர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மேசியா வரப்போகிறார், அவருக்கு நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பதிலும் அவர் இந்த 19ஆம் அத்தியாயம் 25 27 வரை சொல்லும்போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலாய் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்கிறார். பாருங்க, அவருடைய சோர்ந்து போனது அவருடைய சரீர பலகீனத்தினால் அல்ல, இழப்பினால் அல்ல, தேவனை காண வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை. அவர் அடுத்ததாக அவருடைய அந்த உத்தமம் அல்லது அவர் தேவனை ஆராதித்ததனுடைய விளைவு என்னவென்றால், ஒரு பொறுமைக்கு அவர் ஒரு இலக்கணமாய் காணப்படுகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அத்தியாயம் 11வது வசனத்தை நாம் வாசித்தோமே, அவர் பொறுமையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்களே, யோபுவின் பொறுமையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்களே என்று பொறுமைக்கு ஒரு இலக்கணமாக காணப்படுகிறார். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலும் எசேக்கியேல் 14ஆம் அத்தியாயத்திலே 14-20 வசனங்களில் நோவா, தானியேல், யோபு இருந்தால் கூட என்று ஆவியானவர் அந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். அடுத்தது அவருடைய ஆராதனையுடைய ஒரு விளைவு என்னவென்றால், ஒரு ஆராதிக்கிற ஒரு மனிதன் தேவனை சார்ந்து வாழ்கிற மனிதனாக இருப்பான். தன்னுடைய படிப்பு, பட்டம், அந்தஸ்து, தன்னுடைய தாளந்துகள் இவைகளை சார்ந்து வாழாதவனாக இருப்பான். அதே போல யோபுவும் தனது திரளான ஆஸ்தி அது தன்னால் உண்டானதல்ல, அது தேவன் தந்ததென்று அவர் எப்பொழுதுமே அவர் நினைவு கூறுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். 29ஆம் அத்தியாயத்திலே 2வது வசனத்தை வாசிக்கும் போது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். எல்லா சீரையும் இழந்துட்டு சொல்கிறாரு, அவர் என்னை காப்பாற்றி வந்த நாட்களில் எனக்கு சீர் இருந்தது,
அவர் அதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த உலகத்திலே ஆண்டவர் அவருக்கு கொடுத்த எல்லா ஆஸ்தியும் அவருடைய சொந்த சாமர்த்தியத்தினாலே சம்பாதித்ததல்ல, அது தேவன் என்னோடு கூட இருந்ததினால் எனக்கு வந்த சீர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் வாழ்வின் உச்சக்கட்டத்திலே அவர் சென்றிருந்தாலும் அந்த எல்லா ஆஸ்திகளுக்கும் காரணம் தான் அல்ல, தன்னை உண்டாக்கின தேவன் என்று சொல்வதை பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு முக்கியமான அவருடைய குணாதிசயம் என்று பார்த்தால், அவர் ஒரு நல்ல கர்த்தருக்குள் வாழ்ந்த ஒரு குடும்பஸ்தர். தேவனை தூஷித்து உயிரை விடும் என்று மனைவி சொல்லும்போது மனைவியை கண்டிக்கிறார். பைத்தியக்காரி பேசுவதை போல நீ பேசுகிறாய் என்று சொல்லுகிறார், நீ பிதற்றுகிறாய் என்று சொல்லுகிறார் மனைவியிடம். அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய வேதனைக்கு மத்தியிலும் தன்னுடைய மனைவியுடைய அறியாமையை சுட்டி காட்டி, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் அவரிடத்திலிருந்து தீமையை பெற வேண்டாமா? நிர்வாணியாய் நான் இந்த உலகத்திலே வந்தேன், நிர்வாணியாய் போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற அந்த தத்துவத்தை தன்னுடைய மனைவிக்கு அந்த வேதனையின் மத்தியிலும் கற்றுக் கொடுக்கிற ஒரு மனிதனாக நீங்கள் பார்க்க முடியும். நல்ல தகப்பனாக வாழ்ந்தார். யோபு 1:4-5 தன் பிள்ளைகளை கர்த்தருடைய பயத்திலே அவர் வளரச் செய்தார் என்பதற்கு தான் நான் சொன்ன வசனங்கள். அதாவது அவர் பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்திருப்பார்களோ என்று சொல்லி அந்த பிள்ளைகளை அதிகாலமே வரவழைத்து அவர்களுடைய லெக்கத்தின்படி அவர்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அதன் மூலமாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர்களுக்கு எடுத்துக்காட்டி தெய்வ பயத்தை எடுத்துக்காட்டி பிள்ளைகளை நல்ல தெய்வ பயத்தில் வளர்த்ததான ஒரு அருமையான ஒரு மனிதர். அடுத்த முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால், நல்ல சமூக வாழ்க்கை அவருக்கு இருந்தது, அல்லது நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள வாழ்க்கை அவருக்கு இருந்தது என்று யோபுவினுடைய புத்தகத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அப்பொழுது அவருடைய நண்பன் சொல்கிறார், நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ, ஆனாலும் பேசாமல் அடக்கி கொள்ளத்தக்கவன் யார் என்று சொல்லி, இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். பாருங்க, ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, ஆனாலும் சுயம் அவரிடத்தில் காணப்படவில்லை. அந்த செல்வத்திற்கு மத்தியிலும் அவருடைய நண்பர்கள் சொல்கிற ஒரு சாட்சி என்ன? அநேகருக்கு நீர் புத்தி சொன்னீரப்பா, அநேகருடைய இளைத்த கைகளை நீர் திடப்படுத்தினீர் ஆண்டவரே, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நீர் நிற்க பண்ணினவர் அல்லவா, நீர் முழங்கால்களை தள்ளாடுகிற முழங்கால்களை நீர் பலப்படுத்தினவர் அல்லவா என்று ஒரு நல்ல சமூக அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கை. இன்றைக்கும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வசதியாக இருந்தாலும், நமக்கு குறைவுகள் இல்லாமல் இருந்தாலும், குறைவுபட்டவர்களுக்காக அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்காக நம்மால் உதவி செய்கிறது. இந்த நற்குணத்தை யோபு பெற்றிருந்தார். அவர் ஆறுதல் படுத்துகிற ஒரு மனிதன் என்றும் அவர் தேற்றுகிற ஒரு மனிதன் என்றும் அவர் அடுத்த 29ஆம் அத்தியாயத்திலே வாசிக்கும் போது, முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் நான் ரட்சித்தேன் என்று யோபு சொல்கிறார். பாருங்க, செல்வம் இன்றைக்கு அநேகரிடத்தில் இருக்கிறது, ஆனால் எத்தனை பேருக்கு இந்த நல்ல குணம் இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன், கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன், நீதியை தரித்து கொண்டேன், அது எனக்கு உடுப்பாயிருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது, நான் குருடனுக்கு கண்ணாயிருந்தேன், சப்பானிக்கு காலாயிருந்தேன், எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்தேன், அறியாத வழக்கை நான் ஆராய்ந்து பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தின் மேலே, தன்னோடு கூட வாழ்கிற ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு மனிதனாக யோபுவினுடைய வாழ்க்கை சித்தரிக்கப்படுகிறது. 17ஆவது வசனத்திலே அந்த அத்தியாயத்திலே வாசிக்கும் போது, நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். இப்படியாக ஏழைகளை, திக்கற்றவர்களை, முறையிடுகிறவர்களை அவர் ஆறுதல் படுத்தி தேற்றி சகாயம் பண்ணி அவர்களுக்கு வர வேண்டியதை பெற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல அற்புதமான மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த திக்கற்றவர்களுடைய நண்பர் என்று வாசிக்கிறோம்.
நீதி செய்கிறவர் என்று வாசிக்கிறோம். யோபுவினுடைய புத்தகம் 31ஆம் அத்தியாயம் 16வது வசனத்திலிருந்து நீங்கள் 32வது வசனம் வரை வாஸ்து பார்த்தீங்கன்னா அதிலேயே நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு முக்கியமான வசனம், அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளெல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. என்னுடைய நடைகளை அவர் அறிவார், என்னுடைய வழிகளை அவர் அறிவார். அவருடைய உள்ளத்தில் அவ்வளவு சுத்தம், அவ்வளவு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. தேவன் என்னை அறிவார், தேவனுக்கு நான் யார் என்று தெரியும் என்று சாட்சி சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை தான் யோபுவினுடைய வாழ்க்கை. அந்த பாடுகளின் மத்தியிலே கூட அவர் நம்பிக்கையை ஒரு நாளும் இழந்து போனதாக வேதத்திலே நான் யோபுவினுடைய புத்தகத்திலே வாசிக்க முடியாது. 2 அதை ஏற்கனவே நான் வாசித்தேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனால் அவர் என்னுடைய வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன், அவரே என் ரட்சிப்பு என்று அவர் சொல்லுகிறார். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குணாதிசயம். இது போன்ற அவருடைய திவ்ய சுபாவங்களை 13ஆம் அத்தியாயத்தில், 17ஆம் அத்தியாயத்தில், 23ஆம் அத்தியாயத்தில் நிறைய காரியங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா அவருடைய மனசு. சிலர் வெளிப்பார்வையில் நல்லவர்களைப் போல இருப்பார்கள். அவனால் யோபுவினுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் சுத்த இருதயமும் அவருக்கு இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோபு 16ஆம் அத்தியாயம் 17வது வசனம், நம்முடைய ஆரம்ப வசனம் பாருங்கள். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாக அப்படி ஆயிற்று. அவர் இருதயத்தில் யாரை குறித்தும் கசப்பில்லை. அவருடைய ஜெபம், அவர் ஜெபிக்கும் போது யாரை குறித்து அவர் கசந்து கொண்டு அவர் ஜெபிக்கவில்லை. மற்றவர்களுக்காக அவர் பரிதபித்து, மற்றவர்களுக்காக பரிந்து பேசி அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அடுத்ததாக அவருடைய ஒரு நல்ல குணாதிசயம், நல்ல சாட்சி பெற்றவர். இதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். சாட்சியாய் வாழ்வோம் என்று யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுத்து ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். யோபுவினுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சின்னா, இன்றைக்கு நம்மை குறித்து ஒரு சிலர் சாட்சி சொல்லலாம், அல்லது நாமே நம்மை குறித்து சாட்சி சொல்லலாம். ஆனால் யோபுவினுடைய சாட்சி புத்தக ஆசிரியர். அது மோசே, மனிதன் என்று பார்க்கும்போது மோசே அல்லது யார் என்று நமக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் உண்மையான புத்தக ஆசிரியர். அவர் சாட்சி சொல்லுகிறார். அவர் யோபு 1:1 நமக்கு தெரிந்த வசனம், அவர் சாட்சி சொல்லுகிறார். கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அதே 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், 2ஆம் அத்தியாயம் 3வது வசனம், 42வது அத்தியாயம் 7-8 வசனங்களில் ஆண்டவரே சாட்சி சொல்கிறார், கர்த்தரே சாட்சி சொல்கிறார். புத்தக ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்லுகிறார், கர்த்தர் சாட்சி சொல்லுகிறார், மனைவி சாட்சி சொல்கிறாங்க, உத்தமத்தில் நீர் உறுதியாக இருப்பீரோ என்று. நண்பர்கள், எல்லா நண்பர்களும் சாட்சி சொல்கிறாங்க. குறிப்பாக யோபு 4ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். சாத்தான் சாட்சி சொல்கிறான். சாத்தான் சொல்கிறான், நீர் அவருடைய சரீரத்தை தொட்டு பாரும், அப்பொழுது அவருடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறானா என்று நீர் சோதித்து பாரும் என்று சாத்தான் சாட்சி சொல்கிறான். ஆண்டவரும் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் சொல்கிறாரு, மனைவியும் சொல்கிறாங்க, சாத்தானும் சொல்கிறாங்க. யோபு தன்னை குறித்து எத்தனையோ இடங்களில் சாட்சி சொல்கிறார். 10ஆம் அத்தியாயம் 7வது வசனம், 29வது அத்தியாயத்தில் 14வது வசனத்திலிருந்து, 16வது அத்தியாயத்தில் 17வது வசனத்திலிருந்து பல இடங்களில் யோபு தன்னுடைய உத்தமத்தை குறித்து சாட்சி சொல்வதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல. இதை நான் பேசி கொண்டிருக்கும் போதே என்னுடைய உள்ளத்தில் ஞாபகத்துக்கு வருகிறது தானியேல் தான். தானியேலை குற்றப்படுத்தும்படி ஒரு முகாந்திரத்தை தேடினார்கள். யார் தேடினது தெரியுமா? அந்த தேசத்தில் உள்ள பிரதானிகள் எல்லாரும் சேர்ந்து தேடினார்கள். ஒரு குற்றத்தையும் அவனிடத்தில் காணவில்லை என்று அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை யோபு பல டைமென்ஷன்ஸில் பெறுறார். வீட்டில் பெறுறாரு, சமுதாயத்தில் பெறுறாரு, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பெறுறாரு, கர்த்தரிடத்தில் பெறுறாரு, சாத்தானிடத்திலையும் பெறுறாரு. அவ்வளவு ஒரு அற்புதமான சாட்சி பகிர்கிற ஒரு குணாதிசயம் தான் யோபுவினுடைய ஒரு குணாதிசயம். அடுத்ததாக யோபுவினுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், யோபுவுக்கு வந்த சோதனைகள். யோபுவுக்கு 3 வகையான சோதனைகள் வந்தது. ஒன்று, அவருடைய செல்வம் அழிந்தது. முதல் அத்தியாயத்தில் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம். நான் அதையெல்லாம் விளக்கி சொல்லவில்லை, எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான்.
அவருடைய செல்வம் அழிந்தது. யோசித்து பாருங்க. ரெண்டாவது, அவருக்கு இருந்த இந்த 10 குழந்தைகளும் இறந்து போனார்கள். செல்வத்தை இழந்தார், குழந்தைகளை இழந்தார், அவருடைய ஆரோக்கியம் கெட்டு போனது. அந்த வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பருக்கள் என்று யோபுவினுடைய புத்தகத்திலே எழுதப்பட்ட காரியம் என்னவென்றால், யானைக்கால் வியாதியை போன்ற ஒரு வியாதி. அதற்கு வெடித்து வெடித்து புண்ணாகிற ஒரு அனுபவம். அந்த புண்ணிலிருந்து வரக்கூடிய சீழ், அது கொண்டு வருகிற துர்நாற்றம், இதுதான் அன்றைக்கு யோபுவுக்கு இருந்த வியாதி. அதனால்தான் ஓட்டை எடுத்து அதை சுரண்டி கொண்டு தெருவிலே அவர் உட்கார்ந்திருக்கிற ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்க. செல்வத்தை இழந்தா நம்ம சமாளிச்சிடலாம், பிள்ளைகளை இழந்தா துக்கம் கொஞ்ச நாள் இருந்து ஒருவேளை ஆறுதல் வரலாம். ஆனால் சரீரத்தையே இழந்து போகுமே ஆனால் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்? அந்த பரிதாபமான நிலைமைக்கு யோபு போகிறார். எப்படி போகிறாராம்? யோபு 16ஆம் அத்தியாயம் 16வது வசனத்தை வாஸ்து பாருங்க. தனக்குடைய வேதனையை தாங்க முடியாமல் அழுது அழுது தெருவில் உட்கார்ந்து சுரண்டிட்டே அழுதுட்டு இருக்கிறார். அந்த தெருவில் உள்ள புழுதியெல்லாம் அந்த புண்ணுக்கு மேலே படுகிறது. ஏற்கனவே சீழ் வடிகிறது, சீழில் நாற்றம் அடிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகம் அழுக்கடைந்து உரு தெரியாமல் காணப்படுகிறார். அவருடைய முகம் முழுவதும் அந்த கண்ணீரில் அந்த தூசு விழுந்து அழுக்கடைந்து அவர் யாரென்று அடையாளம் தெரியாத நிலைமையிலே 16:16 சொல்லுகிறது, அவருடைய வேதனை, அவருடைய தோற்றம் அவ்வளவு மோசமாக இருந்ததா பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்ணிமைகள் மேல் உண்டாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமையிலேயும் யோபுடைய உத்தமத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அவருக்கு என்ன, வெளியிலேயும் புண்ணு, அந்த புண்ணினால அவருக்கு நாற்றம், வெளியிலேயும் நாற்றம், உள்ளாலேயும் புண்ணு. அதனால் அவர் சுவாசிக்கிற அந்த காற்றில் கூட துர்நாற்றம் இருந்ததாக யோபுனுடைய புத்தகத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். யோபு 19:17 வாசிக்கும்போது, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன். உள்ளத்தில் காயம், வெளியில் காயம், உள்ளிருந்து துர்நாற்றம், வெளியிலிருந்து துர்நாற்றம். மனைவி அதான் சொல்கிறா, நீர் ஜீவனை விட்டுரும், அந்த நாற்றம் என்னால் தாங்க முடியலை. அவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு யோபு தள்ளப்பட்ட போது கூட அவருடைய உத்தமத்தில் அவர் விலகவே இல்லை. வேதம் சொல்கிறது, அவர் மெலிந்து எலும்பும் தோலுமாய் மாறி உடைகள் போட முடியாத நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டாராம். யோபு 19:20 நான் வாசிக்கிறேன். யோபு 19:20 சொல்லுகிறது, என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பி இருக்கிறதாம். பாருங்க, எவ்வளவு பரிதாபமான நிலைமை. அந்த பற்கள் வெளியில் தெரிகிறது, அதை மூடுறதுக்கு தான் அந்த முகத்தில் கொஞ்சம் தோல் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதே இது யோபு 32:18 நீங்கள் பார்க்க முடியும். 32:18 நாம் பார்க்கும்போது, வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. பேச முடியல, தெருவில் உட்கார்ந்துருக்கிறாரு, இருதயம் ஃபுல்லாக அவருடைய வார்த்தைகள் அடக்கி இருக்கிறது. அவருடைய வேதனையில் வார்த்தைகள் கூட அவரால் வெளியே வர முடியலை. மனைவியுடைய அன்பை இழக்கிறார், மனைவி சாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த உபத்திரவங்கள், பாடுகள் மத்தியில் ஆறுதல் படுத்த வேண்டிய மனைவி சாத்தானால் தூண்டப்பட்டு மனைவியினால் தூஷிக்கப்படுகிறார். உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டார்கள் என்று 19ஆம் அத்தியாயத்தில் 13-14 வசனங்கள் அவர் சொல்கிறார். சஞ்சலம், துக்கம் அவரை ஆட்கொண்டதென்று யோபு 6ஆம் அத்தியாயம் 2-3 வசனங்கள் சொல்கிறது. பாருங்க, அடுத்தது அவருடைய நண்பர்கள் வர்றாங்க, யோபுனுடைய நண்பர்கள். இந்த யோபுனுடைய நண்பர்கள் எல்லாருமே இறையியல்ல அவங்க வல்லுநர்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. வித்தியாசமான தேசங்களிலிருந்து யோபுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை கேள்விப்பட்டு அவர்கள் புறப்பட்டு வர்றாங்க. அவர் இறையியலையும் வல்லுநர்களாம், தத்துவ மேதைகளாம், ரெண்டு வகையிலையும் அவர்கள் வல்லுநர்களும் மேதைகளாம் இருந்து அவங்க 3 பேரும் கலந்து ஆலோசித்து தங்களுடைய இடங்களிலிருந்து புறப்பட்டு யோபுவை பார்க்க வந்தார்கள் என்று யோபு 2ஆம் அத்தியாயம் 11வது வசனம் சொல்கிறது. யோபுடைய நிலைமையை பார்க்கிறாங்க. 7 நாட்கள் அவர்கள் துக்கமடைந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் துக்கத்தோடு கூட
அவரோடு கூட தரையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த 7 நாட்களும் அவர்கள் இரவும் பகலும் சாப்பிடலை, அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. அது வரைக்கும் சரியாக இருக்கிறாங்க. அது யோபுனுடைய புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 12-13 வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் பேச ஆரம்பித்த உடனே ஆறுதல் படுத்த வந்தவங்களுடைய வீட்டிலே தங்கி யோபுடைய வீட்டிலே சாப்பிட்டு அங்கேயே கிட்டத்தட்ட 1 வருடம் இருந்து அவருக்கு ரோதமாக அவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறாங்க? நீர் செய்த பாவம், நீர் செய்த அக்கிரமம், அதுதான் உமக்கு இந்த விளைவு என்று சொல்கிறாங்க. இது போன்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆறுதல் படுத்த வேண்டிய இடத்துல, தேற்ற வேண்டிய இடத்துல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி திடப்படுத்த வேண்டிய இடத்துல மற்றவர்களை குற்றப்படுத்துகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. யோபு தன்னை நீதிமானாக சாதிக்கிறார். இவங்க குறை சொல்ல சொல்ல அவரும் அந்த வேதனைக்கு மத்தியில் இல்லை இல்லை என்று சாதித்து தன்னை நீதிமானாக காட்டுகிற அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அந்த யோபுனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இடைபட ஆரம்பிக்கிறார். இதைத்தான் நான் அடுத்ததாக உங்களோடு கூட சொல்ல போகிறேன். தேவன் இடைபடும் போது யோபுனுடைய புத்தகத்தில் 225 கேள்விகள் இருக்கிறது. இந்த 225 கேள்விகளில் 38ஆம் அத்தியாயத்திலிருந்து 42ஆம் அத்தியாயம் வரை வாசிக்கும்போது 77 கேள்விகள் ஆண்டவர் கேட்கிறார் யோபுவை பார்த்து. உனக்கு அது தெரியுமா? உனக்கு இது தெரியுமா? நான் அதை உண்டாக்கின போது நீ எங்கே இருந்தாய் என்று 77 கேள்விகள் அந்த 38ஆம் அத்தியாயத்திலிருந்து 42ஆம் அத்தியாயம் 5 அத்தியாயங்களில் ஆண்டவர் அந்த கேள்விகளை கேட்கிறார். அப்பொழுது யோபு பதில் கூற முடியாமல் கடைசியில் அவர் அமைதியாகிறார். அந்த அமைதியாகும்போது தான், அந்த பாடுகளுக்கு மத்தியில் அமைதியாகும்போது தான் ஆண்டவர் இடைபட ஆரம்பிக்கிறார். அதைத்தான் ஏசாயாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 30ஆம் அத்தியாயத்தில் அமெரிக்கையும் நம்பிக்கையுமாயிருப்பதே நம்முடைய தேவபலம் என்று வாசிக்கிறோம். யோபு கர்த்தருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் 77 கேள்விகள், நீங்கள் அதை எண்ணி பாருங்கள். ஆண்டவர் யோபுவினிடத்தில் கேட்கிறார், உனக்கு நான் அதை உண்டாக்கின போது நீ எங்கே இருந்தாய்? இப்படி ஒவ்வொன்றாய் கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் யோபு அமைதியாகும்போது, அப்பொழுதுதான் தேவன் யோபுவுக்கு தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். தான் எப்படிப்பட்டவர், தான் யார். நம்முடைய வாழ்க்கையிலும் வேதனைகளுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில், அல்லது நிந்தைகளுக்கு மத்தியில், அவமானங்களுக்கு மத்தியில் நாம் ஆண்டவரையுடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருப்போமே, ஆனால் ஆண்டவர் யார், எதற்காக இந்த வேதனைகளும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்தார் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்பொழுதுதான் யோபு வாயை திறந்து ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க. 42ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் இதுதான் ஒரு நல்ல ரெவலேஷன். யோபு அத்தனை பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியில் அவர் சொல்கிறாரு, அந்த ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல், அது வரைக்கும் பேச முடியல, இப்போ வாயை திறந்து பேசுகிறாரு. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. பாருங்க, மாம்ச கண்கள் அல்ல. அவர் சொன்னார் ஒரு நாளில், என் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே என்னை காணும் என்று சொன்னவர் இப்பொழுது சொல்கிறாரு, இதுவரைக்கும் நான் மற்றவர்களிடத்தில் பேசினது, நான் இதுவரைக்கும் நடந்து கொண்டது எல்லாம் நான் கேட்டதின்படி நான் நடந்து கொண்டேன். ஆண்டவரை பற்றி நான் அறிந்து கொண்டதின்படி நடந்து கொண்டேன். இப்போ ஆண்டவர் இடைப்படும் போது சொல்கிறாரு, இப்பொழுது தான் நான் உம்மை காண்கிறேன் என்று சொல்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை காண்கிற அந்த பிரகாசமான மனக்கண்கள் ஒருவேளை நமக்கு வருவதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிக்கலாம், உபத்திரவங்களை அனுமதிக்கலாம், வேதனைகளை அனுமதிக்கலாம். யோபுவை போல நாம் நீதிமான் என்று சாதிக்காமல் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போமே ஆனால், அமெரிக்கையின் நம்பிக்கையுமாய் இருப்போமே ஆனால், அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். 42ஆம் அத்தியாயம் 6லிருந்து 10 வரை உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. யோபுக்கு ஒரு விடுதலைக்கு, யோபுனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் ஒரு ஃபார்முலா சொல்கிறாரு. நீ உன்னுடைய நண்பர்களுக்காக பரிந்து பேசு என்று சொல்லுகிறார். 2020 ஜூலை மாதத்தில் அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது என்னால் பேச முடியாமல், ஆண்டவரை துதிக்க முடியாமல், பாட முடியாமல் இருதயத்தில் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியலை,
துதிக்க முடியல, பாட முடியல, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா என்று சொல்லும்போது தான் ஆண்டவர் இதே பகுதியை எனக்கு நினைப்பூட்டினார். உன் நண்பர்களுக்காக பரிந்து பேசேன். அந்த நேரத்தில் வாயை திறக்க செய்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க செய்து என்னுடைய ஜீவனையும் ஆண்டவர் அன்றைக்கு யோபுவுக்கு திரும்ப கொடுத்தது போல எனக்கு கொடுத்தார். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்ற பேசக்கூட முடியாத நிலைமையில், நம்ம மற்றவர்களுக்கு ஜெபிக்கக்கூட முடியாத நிலைமையில் நாம் உத்தமத்தில் நம்ம உறுதியாக இருப்போமே, ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு வாய்ப்பை தந்து மற்றவர்களுக்காக பரிந்து பேச சொல்லி நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். யோபு அவருடைய நண்பர்களுக்காக பரிந்து பேசின போது யோபுனுடைய வாழ்க்கையில் போக வேண்டிய ஜீவன் திரும்ப வந்தது என்று வாசிக்கிறோம். கடைசியாக யோபுடைய அந்த மறு வாழ்வை குறித்து, கடைசியாக அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை குறித்து சில வசனங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் 58ஆம் அத்தியாயம் 5 to 14 வசனங்கள் வரை வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு மறு வாழ்வை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அதே போல யோபுனுடைய வாழ்க்கையில் முதலாவது அவருடைய சிறையிருப்பு மாறினது. அதாவது ரெஸ்டரேஷன், அதாவது இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோபுனுடைய அந்த 2வது வாழ்க்கையில் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். இதே போல வேதத்தில் திரும்ப பெற்றுக்கொண்டவர்கள், அதாவது ரெஸ்டரேஷன் என்கிற அந்த பதம் பயன்படுத்தப்படுகிற இடங்கள் அநேக இடங்கள் வேதத்திலே காணப்படுகிறது. உதாரணமாக 2 ராஜாக்கள் 4ஆம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். சுனோமித்தியாள் தன்னுடைய மகனை இழந்து போகிறாள், மகனுடைய ஜீவன் போகிறது. ஆனால் திரும்ப சுனேமித்தியாளை எலிசா உயிர்ப்பித்து கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதுபோல சுனேமித்தியாளுடைய ஆஸ்தி, அந்த பஞ்சம் வந்தது, அவள் தன்னுடைய தேசத்தை விட்டு விலகி போகிறாள். அப்பொழுது திரும்ப வரும்போது அவளுடைய ஆஸ்தி அவளிடத்தில் இல்லை, அதை வேறு யாரோ அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 8ஆம் அத்தியாயம் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த சுனேமித்தியாளுடைய ஆஸ்தி மாத்திரம் திரும்ப கிடைக்கல, அவளுடைய அந்த ஆஸ்தியில் உள்ள வருமானத்தையும் சுனேமித்தியாளுக்கு கிடைக்கும்படி செய்ய என்று சொல்லி ராஜா அங்கே கட்டளையிட்டதாக வாசிக்கிறோம். அங்கே யார் வந்து சுனேமித்தியாளுக்காக பரிந்து பேசினா தெரியுமா? அந்த ராஜாவினிடத்தில் கேயாசி, குஷ்டரோகியாக சென்ற கேயாசி, அதற்கு பிறகு ஒருவேளை அவர் மன்னிப்பு பெற்று குஷ்டரோகம் மாறி தேவ சமூகத்தில் வந்தபோது ராஜா கேயாசியின் இடத்துல கேட்கிறார், எலிசா செய்த அற்புதங்களை நீ சொல்லப்பான்னு சொல்கிறாரு. அப்போதான் அந்த அற்புதங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது சுனேமித்தியாளுடைய மகனை உயிர்ப்பித்த அற்புதத்தை சொல்லும்போது அந்த சுனேமித்தியாளுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் வருமானத்தோடு கூட நீ சேர்த்து கூடு என்று சொல்லி அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டரேஷனை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதே போல் அந்த தேவ மனுஷனுடைய ஜெபத்தினால எரேபியாம் என்கிற ராஜா, அவன் அந்த தேவ மனுஷனை கொல்றதுக்கு தன்னுடைய கையை நீட்டுறான். அப்பொழுது அவனுடைய கை அப்படியே நீட்டப்பட்ட கையாக இருக்கிறது, அவனால் மடக்க முடியலை. அந்த கையை திரும்ப ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணார். எப்படி பண்ணார்? அந்த தீர்க்கதரிசி யாரை அவன் கொலை செய்ய கையை நீட்டினானோ அந்த தீர்க்கதரிசி ஜெபித்த போது ஆண்டவர் அவன் மடக்க முடியாதிருந்த அந்த கையை மடக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். மார்க்கு 3:5 பாருங்க, ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனிதனை அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த சூம்பின கையை நிமிர்த்தி ஆண்டவர் அந்த ரெஸ்டரேஷனை அங்கே ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பெத்சாயிதா ஒரு குருடனை பாருங்க, ஆண்டவர் குருடனை வெளியிலே அழைத்து கொண்டு போய் கண்களில் உமிழ்நீரை பிழிந்து சேறு உண்டாக்கி அவன் இழந்து போன பார்வையை அவனுக்கு திரும்ப கொடுத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி எத்தனையோ அற்புதங்களை நான் அடுக்கி கொண்டு போக முடியும். தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 51ஆம் சங்கீதம் 11-12 வசனங்கள் அதை வாசிக்கும்போது பத்சபாளிடத்தில் பாவம் செய்து தன்னுடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து பாட முடியாமல் துதிக்க முடியாமல் ஒரு நிர்பந்தமான நிலைமையில் இருக்கும்போது அந்த இழந்து போன இரட்சண்யத்தின் சந்தோஷத்தையும் உற்சாக ஆவியையும் ஆண்டவர் திரும்ப கொடுத்து அந்த தாவீதை உயிர்ப்பித்தார் என்று வாசித்தோம். எப்படி யோபுனுடைய வாழ்க்கையில் திரும்ப கொடுத்தாரோ அது யோபுக்கு மாத்திரமல்ல, சுனேமித்தியாளுக்கு நடந்தது, எரேபியாமுக்கு நடந்தது, அந்த சூம்பின கையுடைய தேவாலயத்தில் இருந்த மனிதனுக்கு நடந்தது, அந்த பெத்சாயிதா ஒரு குருடனுக்கு நடந்தது, தாவீதுக்கு நடந்தது. எரேமியா 30:17 சொல்கிறது, ஒருவேளை நீங்கள் ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம்,
சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், வேதனையோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எரேமியா 30:17 சொல்கிறது, உங்களை தள்ளுண்டவள் என்று சொல்லியிருக்கலாம், அல்லது விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லியிருக்கலாம். யார் என்ன சொன்னாலும் தேவ சமூகத்தில் அமெரிக்கையும் நம்பிக்கையுமாய் இருப்பீர்களே, ஆனால் தேவனை சார்ந்து உத்தமமாய் வாழ்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் யோபுவை போல நீங்கள் காணப்படுவீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய காயங்களை நான் ஆற்றுவேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று சொல்கிறார். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை செய்து கொண்டிருக்கிறார். அழிவை நீக்கி செழிப்பை கொடுப்பார் என்று யோவேல் 2:25 வாசிக்கிறோம். பட்சித்த வருஷங்களுக்கு பதிலாக வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள் பட்சித்த வருஷங்களுக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிற அந்த தேவ சத்தம் உங்களுடைய காதுகளில் தொனித்து கொண்டிருக்க வேண்டும். ஆபிரகாம் ஜெபித்த போது அபிமெலேக்கு வீட்டில் உள்ள வியாதியை ஆண்டவர் மாற்றினார் என்று, அங்கே கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது, அந்த வியாதியை மாற்றி அங்கு ஒரு ரெஸ்டரேஷனை ஏற்படுத்துகிறார். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரி என்று பொய் சொல்கிறார். அதன் நிமித்தம் அபிமெலேக்கு அந்த சாராளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டுகிறார். கர்த்தர் தரிசனமாகி சொல்கிறார், அவன் ஒரு தீர்க்கதரிசி, மனைவியை அனுப்பிவிடு என்று சொல்லி கடைசியில் ஆபிரகாமை வைத்தே ஜெபிக்க வைத்து அந்த தேவனை அறியாத மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அந்த ரெஸ்டரேஷனை ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அதே போல யோபுனுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ரெஸ்டரேஷனை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த யோபு வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். யோபுனிடத்தில் நாம் பார்த்த குணாதிசயங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அடுத்ததாக யோபுனுடைய வாழ்க்கையில் வந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இரட்டிப்பான ஆசீர்வாதம். யோபுனுடைய புத்தகம் 42ஆம் அத்தியாயம் முதல் ஆசீர்வாதம் இழந்து போனதை திரும்ப கொடுத்தார். 2வது ஆசீர்வாதம் இரட்டிப்பான ஆசீர்வாதம். 10வது வசனத்திலிருந்து 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. 10 பிள்ளைகள் இறந்து போனார்கள். அந்த 10 பிள்ளைகளும் பரலோகத்தில் இருந்தார்கள். அது உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம். 10 பிள்ளைகளை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். அது பூமிக்குரிய ஆசீர்வாதம். அந்த பிள்ளைகளைப் போல உலகத்தில் அழகுள்ள ஒரு யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய அழகுள்ள பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றால், அந்த உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வேண்டும் என்றால், நீங்களும் நானும் யோபுவை போல வாழ வேண்டும். யோபுனுடைய 3 குமாரத்திகளை பற்றி வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. மூத்த மகளுடைய பெயர் அந்த எமிமா, அல்லது அதனுடைய அர்த்தம் என்ன? பிரா அல்லது பிரகாசமான எதிர்காலம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலம் வர வேண்டும் என்றால் யோபுவை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும். 2வது மகளுடைய பேர் என்ன தெரியுமா? கெத்சியாள், லவங்கப்பட்டை அல்லது வாசனை திரவியம். அதனுடைய அர்த்தம் கெத்சியாள் என்றால் இயேசுவுக்கு நீங்களும் நானும் வாசனை திரவியமாக, நற்கந்தமாக, அவருடைய சுவிசேஷத்தின் நற்கந்தமாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 3வதாக கிரெனாப். கிரெனாப் என்றால் கண் மை வைக்கிற அந்த சிமிழ் அல்லது அந்த அஞ்சன குடவை என்று சொல்லுகிறார்கள். அதே போல ஆண்டவர் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து நம்மை இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்றால் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம், அந்த பச்சை கிளிகளும் பட்டுப்பூச்சிகளும் அரித்து போட்ட அந்த வெட்டுக்கிளிகளும் அரித்து போட்ட அந்த நஷ்டத்திற்கு பதிலாக நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்றார் அந்த எமிமாளை போல, அந்த கெத்சியாளை போல, கிரெனாப்பை போல அந்த உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும் என்றால் யோபுவை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும். 3வதாக யோபுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒப்புரவாக்குதலின் ஆசீர்வாதம். அதுவரைக்கும் அவருடைய உறவினர்கள் எல்லாம் விலகி போனார்கள், நண்பர்கள் வசைப்பாடினார்கள், சகோதரிகள் குடும்பங்கள் எல்லாம் தூரமாய் விலகி போனார்கள். யோபுனுடைய புத்தகம் 42ஆம் அத்தியாயம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். விலகி போன சகோதரர்கள், சகோதரிகள், குடும்பங்கள், அறிமுகமானவர்கள் எல்லாரும் பரிசு பொருட்களை கொண்டு வந்து யோபுவை சந்தித்து வாழ்த்துகிறார்கள். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் ஏற்பட்ட பிரிவுகள் அல்லது விரிசல்கள், அதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்திருப்போமே, ஆனால் இந்த நாளில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த இழந்து போன அந்த பிரிந்து போன அல்லது விரிசல் அடைந்த அந்த உறவுகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புதுப்பிக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் யோபுவை போல வாழ்வோம் என்றால். 4வதாக
யோபுவினுடைய வாழ்க்கையில் கிடைத்த ஆசீர்வாதம் நீண்ட ஆயுசு நாள் அல்லது பூரண ஆயுசு நாள். யோபுவினுடைய புத்தகம் 42ஆம் அத்தியாயம் 10வது வசனம் சொல்கிறது, அந்த 140 வருடங்கள் அந்த உபத்திரவங்களுக்கு பின்பாக யோபு இன்னும் ஒரு 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட யோபுவினுடைய ஆயுசு காலம் 200 வருடங்கள். பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரப்பிள்ளைகள் என்று எத்தனையோ தலைமுறைகளை காண கர்த்தர் உதவி செய்தார். தேவன் அடுத்ததாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 5வது ஆசீர்வாதம் யோபுனுடைய வாழ்க்கையில் சாத்தானிடத்தில் ஆண்டவர் யோபுனுடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவர் அனுமதித்த எல்லா வேதனைகளையும் இந்த சாத்தான் ஒரு ஓரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். யோபு தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகவில்லை. பாடுகளுக்கு பின்பு ஆசீர்வதிக்கிறார் திரும்ப. இப்பொழுது தேவன் யோபு உத்தமன் என்பதை சாத்தானுக்கும் புரிய வைத்தார். நீங்களும் நானும் உத்தமமாய் ஜீவிப்போமேயானால் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அந்த ரெஸ்டரேஷன் மாத்திரமல்ல, அந்த ரெக்கன்சிலேஷன் அல்லது ஒப்புரவாகுதல் மாத்திரமல்ல, அல்லது பூரண ஆயுசு நாட்கள் மாத்திரமல்ல, நம்மை வெறுத்த ஜனங்கள், நமக்கு எதிரடையாய் கிரியை செய்த ஜனங்கள், அவர்கள் ஒரு நாளிலே கண்டுகொள்வார்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினால் நீ போகிற ஆலயத்திற்கு நாங்களும் வருவோம் என்று 10 பேர் புறப்பட்டு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருவார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் கடைசியாக சொன்ன இந்த 5 ஆசீர்வாதங்களும், அந்த ரெஸ்டரேஷன், அந்த டபுள் பிளெஸ்ஸிங், அந்த ரெக்கன்சிலேஷன், அந்த நீண்ட ஆயுசு நாட்கள், அதோடு மாத்திரமல்ல, தேவனை அறியாத ஜனங்களும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை காணும்படியாக, பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக, நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்கையில், நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கையில், நம்ம ஜெபம் சுத்தமாக இருக்கையில், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும், உத்தமத்தில் உறுதியாயிருந்தால் இந்த 5 வகையான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். அந்த யோபுவினுடைய திவ்ய சுபாவங்கள் நம்மிடத்தில் வளரட்டும், பெருகட்டும். யோபு பெற்ற அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு தர வேண்டும் என்று நாம் ஜெபித்து, நாம் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதித்து, ஆண்டவருடைய சமூகத்தில் யோபுவை போல வாழ்கிற ஒரு கிருபையை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.